வணக்கங்க. ஜெய சண்முகம், ஜெயா இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து. இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நமக்கு சர்டிஃபை பண்ண உடைய சர்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது ஆஸ் பர் இது வந்து நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி போர்டு டிஸ்பிளே வைக்கணும். தமிழ்நாடு அங்கங்க சான்று துறை மூலமா வழங்கப்பட்ட இதை பத்தி சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். இதுதான் ரூல். அதுபடி நம்ம இதுல பேஸ் பண்ணிருக்கோம். இது நம்ம என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாவே இயற்கை முறையில தான் நம்ம பண்ணியிருக்கோம். இயற்கை வேளாண்மை தான் நம்ம நடந்தது எத்தனை ஏக்கர் பண்ணையிலையுமே. பாத்தீங்கன்னா ஃபென்சிங் எல்லாமே வந்து நம்ம சவுக்க வச்சிருக்கோம். இந்த சவுக்கையோட பயன்பாடு என்னன்னா, மெயினா வந்து நமக்கு வந்து காத்து பெரிய இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ சவுக்கை வச்சிருக்கோம். அடுத்தது வாழை. இது வந்து இந்த இந்த மண்ணோட ரகம் நாட்டு வாழை சொல்லுவாங்க இல்லையா, நாற்று வாழை. அந்த நாட்டு வாழைப்பழம் ரகம் தான் இதெல்லாம். அது மாதிரி ஃபென்சிங் சுத்தி சவுக்கு வச்சிருக்க மாதிரி நம்ம பலதரப்பட்ட மரங்களையும் வச்சிருக்கிறோம். வேம்பு, அது மாதிரி இழுப்பு, ஈக்லிப்டஸ் ஆயிலு, பனை விதைகளும் வச்சு இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. பனை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் பலன்கள் தர ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஃபார்மோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன வாழை ரகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 ஏக்கர்ல நாட்டு பழம் தான் போட்டிருக்கோம். இடையில நம்ம வந்து பலா, பன்ருட்டி நாட்டு ரக பலா மரங்கள் வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் கண்ணு இப்போதான் வந்திருக்கு. நல்ல நமக்கு இன்னொரு 4-5 வருஷத்துல அதோட பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும். போல தள்ளி இருக்கு. இது முழுக்க இயற்கை உரங்கள்ல இருந்து எடுத்ததுதான். பூ, வாழைப்பூ. இது ஒரு பலா, அங்க ஒண்ணு. ஸோ 25 அடிக்கு ஒண்ணு பலா வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பாத்வே பார்டர்ல பாருங்க, எல்லாமே மகாகனி. எல்லாம் 10 அடி இப்பவுமே வந்திருக்கு. இதெல்லாம் மகாகனி. நம்ம ஃபார்மோட பாத்வே. இது ஒரு பலா உள்ள இருக்கிறது. இது எல்லாமே நம்ம ஒன்னா வச்சோம். இதுவும் பாத்தீங்கன்னா 6-7 மாசம் கண்ணு தான் நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இதுவும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிரும். மகாகனி. அது மாதிரி முருங்கை, நல்ல ரகமான நீளமான முருங்கை. இது ரகங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு. இனி காய்க்கல் அது சீசன் ஆரம்பிச்சிடும். பனையும் நொங்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து பனங்கிழங்குக்கு தான் நம்ம வந்து விடுவோம். ஸோ அதுலேருந்து இந்த தடவை பனங்கிழங்கு மாவும் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இது பதனிலாம் எடுக்காம கருப்பட்டிக்கு இது பண்ணாமல் பனங்கிழங்கா விட்டுட்டோம். இனி கொஞ்ச நாள்ல அது விழ ஆரம்பிக்கும். பழம் பழுத்து விழும் போது அதை எடுத்து நம்ம ப்ராப்பராக பனங்கிழங்குக்கு போட்டோம்னா அடுத்த பொங்கலுக்கு ரெடி ஆயிரும் கிழங்கு. இது பாத்வே. இது இங்க ஒரு கிணறு இருக்கு, சோலார் ப்ராஜெக்ட். இதுவும் அங்கதான். இதெல்லாம் நாட்டு ரக தென்னை. இதெல்லாம் வச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு இதெல்லாம். இந்த சைடும் அதே மாதிரி தான். வாழைக்கு இடையில முருங்கை இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க முருங்கையோட பூச்சி வாழையை தாக்குமேன்னு. அந்த மாதிரி இல்லை, நாங்கள் ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி பூச்சி விரட்டி மேனுவர் எல்லாமே கொடுக்கும்போது பூச்சிகள் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது ரெகுலர் இன்டர்வெல்ல பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், பஞ்சகாவியா தெளிக்கிறது, அதே மாதிரி மீன் அமிலமும் ரெகுலராக கொடுத்துட்டு இருப்போம். இது எல்லாமே மேட்டுப்பாத்தி முறை தான். ஸோ அப்பப்போ தண்ணி இதில் பண்ணுறோம். சொட்டு நீர் பாசனத்துல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. வெஞ்சுரி மூலமா நம்ம மேனுவரையும் மிக்ஸ் பண்ணி இதில் கொடுத்துருவோம். ரெண்டாவது சூடோமோனஸ், இந்த மாதிரி உள்ள என்ரிச் பண்ணக்கூடிய இதெல்லாம் வச்சு பார்த்து தெளிக்கிறது. அதில் தெளிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும்.
அங்க இருக்கிறது எல்லாமே தேக்கு அந்த பார்டர்ல. அது மாதிரி இழுப்ப மரமும் இடையில உள்ள வச்சிருக்கோம். இழுப்பு எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீக குணம் கொண்டது. இழுப்ப மரம் இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 இழுப்ப மரம் இங்கேயே தெரியும் இல்லையா? இழுப்ப மரம் அதே மாதிரி இதுவும் இருக்கு. இதெல்லாம் பார்டர்ல இருக்கிறது எல்லாமே தேக்கு. எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நெல்லி, நாட்டு ரக நெல்லி இப்போதான் சீசன் முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் ஃபார்மிங். இந்த இடம் கரெக்டாக இது ஒரு ஏக்கரு. என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் கிட்டத்தட்ட 42 வகையான பழ வகைகளும் செடி வகைகளும் வச்சுருக்கோம். ஒன்று வந்து வாழை, கொய்யா, சப்போட்டா, பப்பாளி, மாதுளை, நெல்லி, அன்னாச்சி பழம். அதாவது அன்னாச்சி பழம்லாம் கொல்லிமலை அன்னாச்சி பழம், அப்புறம் பெப்பரு, அது மாதிரி வந்து ஸ்டார் ஃப்ரூட் தான் இருக்கு இல்லையா? இப்போ தான் காய்ச்சல் வந்திருக்கு, காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் ஸ்டார் ஃப்ரூட். அது மாதிரி ஸ்வீட் லைம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 42 வகையானது. இப்போ தான் இந்த பைனாப்பிள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதான் வரும். கொய்யா, கருவேப்பிலை எல்லாமே உள்ள. அது மாதிரி நாவல், பப்பாளி பழம் எல்லாமே இருந்தா தான் காய்க்க ஆரம்பிக்குது. பப்பாளி பழம் ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம எடுத்து நம்மளுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இதோட எக்ஸ்ட்ராக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம். கழுதை பாலோட மிக்ஸ் பண்ணி இதோட எக்ஸ்ட்ராக்ஷனை தான் மிக்ஸ் பண்றோம். இனி வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலயும் நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு மரத்தோட இதையும் நான் சொல்றேன். அதோட பயன்பாடு நம்ம கழுதை பால் மூலமா நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் பனங்கிழங்கு போடக்கூடிய பெட்டு. இதுல தான் நம்ம போடுவோம். போட்டு இந்த ஏற்கனவே போட்டது இப்போ வளர்ச்சிருச்சு, இதெல்லாம் எடுக்கணும். அடுத்த சீசனுக்கு அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். அந்த சைடு இருக்குது மாந்தோப்பு. இனி வரக்கூடியதெல்லாம் நான் என்ன ரகம்லாம் இருக்கு, நம்மகிட்ட ஒரு 4 ரகம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு பார்க்கறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இனி வருங்க அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு மரங்களை பத்தியும் நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன மாதிரி மூலப்பொருட்களை நம்ம பண்ணையில இருந்து எடுக்கிறோங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.